கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா தெரிந்தெடுத்தல். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஆதியாகமம் 2:19. தேவன் மனிதனுக்கு அற்புதமான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துவிட்டு அவைகளை பயிற்றுக்கும்படி இப்பொழுது அவனுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். சகலவித மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பேரிடுதல் மனிதனுக்கு அளிக்கப்பட்ட கனமும் ஸ்லாக்கியமுமாக இருந்தது. அல்லாமலும் அவன் அவைகளில் ஒன்றை தனக்கு ஏற்ற துணையாக தேர்ந்தெடுப்பானோ என்பதை கண்டறிவதற்கான பரீட்சையாகவும் அது இருந்தது. ஏனெனில் அழகாக பாடும் தாளந்து பெற்ற குயில்களும் வியக்கத்தக்க அழகை கொண்ட மயில்களும் சாந்தமும் வசீகரமுமான தோற்றங்களை கொண்ட விலங்குகளும் அங்கு இருந்தன. தனக்கென்று ஒரு துணையை மனிதன் தேர்ந்தெடுத்திருப்பானாயின் அவன் ஒரு விலங்கையே தனக்கு துணையாக தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். சில தெய்வ பிள்ளைகள் தெய்வ நடத்திப்பை நாடி தேடாமல் தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை சுயமாக தேர்ந்தெடுக்கின்றனர். அவர்களுடைய தெரிந்தெடுப்பு சுபாவத்திலும் நடக்கையிலும் ஒரு மிருகத்தை பார்க்கிலும் எவ்விதத்திலும் குறைவானதாய் இருக்கிறதில்லை. மனிதன் அவைகளை என்னிடம் கொண்டு வந்தது தேவனே, நான் அவைகளை தேடி செல்லவில்லை என்று ஒருவேளை தன்னுடைய தெரிந்தெடுப்பை குறித்து சாக்கு போக்குகளை கூறியிருக்கலாம். ஆம், ஆதாம் அவைகளில் ஒன்றை விவாகம் செய்து கொள்ளும்படியாக அல்ல, அவன் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்பதை காண்பதற்காகவே தேவன் அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அதாவது அவன் ஒரு விலங்கிலிருந்து மற்றொரு விலங்கையும் ஒரு பறவையிலிருந்து மற்றொரு பறவையையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும்படியாக மட்டுமேயன்றி அவைகளில் ஒன்றையும் அவன் தனக்கேற்ற துணையாக தேர்ந்தெடுத்து கொள்ளும்படியாக அவற்றை அவனிடத்தில் அவர் கொண்டு வரவில்லை. தேவ பிள்ளையே, நீ சுயமாக தேர்ந்தெடுக்க வேண்டாம். இப்பரீட்சையில் ஆதாம் வெற்றி கண்டதாக நாம் காண்கிறோம். அவைகள் ஒவ்வொன்றுக்கும் அவன் பொருத்தமான பெயர்களை இட்டானேயன்றி அவைகளுக்கிடையே தனக்கு ஏற்ற துணையை அவன் காணவில்லை. ஆதியாகமம் 2:20. ஆமென்.